பேசுங்க, அப்படியே பேசுங்க. அந்த முயல் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நம்மளுடைய பெரிய வீடியோஸ் எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கோம். என்னடா இப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அந்த உங்களால மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப நேரம் தொடராம வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு காட்டுல ஒரு ராஜா வந்து காட்டுல போய்கிட்டு இருக்காரு. வேட்டையாட போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பயங்கரமான தண்ணி தாகத்தோட தேடுறாரு. எந்த இடத்துலயுமே தண்ணி கிடைக்கல. அப்ப அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு முயல் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த முயலை பார்த்த உடனே அந்த முயல் வந்து பேசுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு நான் உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னடா முயல் வந்து அதிகமா ஒரு பேச்சு பேசுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, உன்னால உதவி செய்ய முடியுமான்னு கேட்கும் பொழுது அந்த முயல் வந்துட்டு சொல்லும், உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு தண்ணியான ஒரு இடத்த காமிக்கும். அவர் தண்ணி குடிச்ச முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போகும் பொழுது திருப்பி அவர் அந்த பாப்பாரு. அந்த முயல் வந்து போய்கிட்டு இருக்கும். அந்த முயலை கூட்டிட்டு தன்னுடைய அரண்மனை கூட்டிட்டு வந்துடுவாரு. அரண்மனை கூட்டிட்டு வந்துட்டு வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த அங்க உள்ள அரண்மனைக்கெல்லாம் சொல்லுவாரு, இந்த முயலுக்கு நல்ல உணவுகளை நல்ல எதையும் கொடுத்து இந்த முயலை வந்து நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. சொல்லி முடிச்ச உடனே மறுநாள் காலையில பாப்பாரு, ஒரு அழகான பெண்ணு அங்க நிப்பாங்க. அவரு ஷாக் ஆகி நிப்பாரு. பார்த்தா இளவரசி நீ யாரு அப்படின்னு இருக்கும்போது, நான் ஒரு நாட்டு இளவரசி அப்படின்னும் போது அவங்களோட தன்னுடைய கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு காட்டுல ஒரு விஷயமா போகும் பொழுது நான் வந்துட்டு ஒரு வனதேவதை வந்திருந்தாங்க. அந்த வனதேவதை வந்து நான் இன்சல்ட் பண்ணிட்டேன். அந்த இன்சல்ட் பண்ணதுனால அந்த வனதேவதை வந்து எனக்கு சாபம் விட்டுட்டா. உன்னை யாரு நீ முயலாப்போ உன்னை யாரு வந்து கூட்டிட்டு போறாங்களோ அதுக்கப்புறம் தான் நீ வந்து இளவரசியா மாறுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உலகம் பூரா நான் வீட்டுல இருக்க முடியல முடியாம நான் காட்டை நோக்கி வந்து எல்லாரும் யாரையாவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் பார்த்து எவ்வளோ பேருக்கு நான் உதவி செஞ்சேன். ஆனால் யாருமே எனக்கு வந்துட்டு என்னுடைய இளவரசிக்கான தோற்றத்தை கொண்டு வர முடியல. ஆனால் யதார்த்தமாக நீங்கள் வந்து என்னை கையில் கூட்டிகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நான் தண்ணி காமிக்கும் போதுன்னு அவங்க வந்து அவங்களோட கதையை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வந்து என்னையை வந்துட்டு நீங்கள் ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு வனதேவதை வந்தாங்க, உனக்கு ஒரு முயல் கிடைக்கும், அந்த முயலை வந்து நீ பத்திரமா கொண்டு போய் வீட்டில் வச்சு அதுக்கு உணவு அளிச்சின்னா அது வந்து ஒரு தேவதையாக மாறும் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அன்பு எங்கே இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக தேடி வருங்க. ஆனால் அன்பு மாதிரி காட்டிட்டு அன்பு இல்லாதவங்களோட நீங்கள் பழகினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அன்பு என்றைக்குமே நிலைக்காதுங்க. ஏன்னா உண்மையான அன்பு மட்டும்தாங்க என்றைக்குமே ஜெயிச்சதாகவே சரித்திரம் இருக்குது. போலியான அன்புகள் என்றைக்குமே ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ அது உங்களை தேடி எங்கே இருந்தாலும் வரும்.